உலகத்திலே விவசாயத்துக்கு வந்து சொல்லி கொடுத்து காலையிலையும் மதியானம் சாப்பாடு போட்டு கார் வச்சுட்டு வந்து மரியாதையோடு அழைச்சிட்டு வந்து கொண்டாந்து உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற எந்த நிறுவனமோ ஒரு நிறுவனம் இருக்குன்னு கை தூக்குங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம், யார்ட்டா இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையில கடவுளை நினைங்க. அடுத்தவங்க சொல்கிறத விட நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம ஏனோ தோணமோ இருக்கிறத விட நேராக வந்து பார்க்கணும், உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். அடுத்தவங்க சொல்கிறது 10% எடுத்துக்கிட்டா கூட நம்ம சொல்கிறது 90% நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து பார்த்துருக்கணும். பார்த்தா தான் உண்மை பொய் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து சும்மா ஏனோதானமோ வந்து பார்த்துட்டு போகலாங்கிறதுனால போன மாதம் தான் வந்தேன். போன மாதனுடைய வந்து விளைவு உங்களை மாதிரி நானும் ஒரு கஸ்டமராக இருந்தோம். எனக்கு 10 ஏக்கர் லேண்டு இருக்குங்க. நான் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறையா கெமிக்கல் ப்ராடக்ட்டும் பண்ணி பார்த்தேன். இயற்கையில் வந்து ஹெல்த் ப்ராடக்ட்டு ஆம்பியாங்கிற பொருளில் அப்சைட்டிங்கிற பொருளை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் சொன்னதோட ரிசல்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். அதில் இல்லாத ஒரு விஷயங்கள் நான் உங்களை மாதிரி போன மாதம் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஐயா சொன்ன விஷயத்து மூலயமா பார்த்து 10 பேர் விசாரித்தேன். யூடியூப்பில் இன்னமும் நைட்டில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பார்க்காம இருக்க மாட்டேன். சாம்பிளுக்கு 4 ஏக்கர் அன்னைக்கு பார்த்துட்டு பணம் எடுத்துகிட்டு வரல. ரிட்டன் வந்து போயிட்டு திரும்ப ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். 4 ஏக்கருக்கு சீயோட எண்ணெயும் அந்த புழு மருந்துக்கு வந்து அது ஒரு எண்ணெயும் கொடுத்தாங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஒரு 15 to 20 நாள் அந்த இவ்வளோ வயது இருக்கும்போது ஒரே மருந்து தான் அடித்தேன். நான் தான் அடித்தேன் எல்லாமே. நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். கூலி ஆள் மேக்ஸிமம் விட மாட்டேங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி 15 to 18 நாள் அடித்தேன். இன்றைக்கி ஒரு 32 நாள் ஆகிப்போச்சு. இவ்வளோ வேறு இருக்குது சோளம் வந்து மக்கா சோளம் வந்துங்க. இப்போ பவர் ஸ்ப்ரேயில் அடிக்க முடியுமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இன்றைக்கி ஒரு 8 ஏக்கர் இருக்குது. இன்னும் 4 ஏக்கர் வந்து ஒரு 14-15 நாளில் இருக்குது. அதுக்கு வந்து மருந்தும் சீவிட எண்ணெயும் இப்போ இந்த ஏற்கனவே அடித்த எண்ணெய்க்கு முதல் சோளத்துக்கு வந்து 2வது மருந்தும் 8 ஏக்கருக்கு இன்றைக்கி வந்து ஆர்டர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் என்னென்னா, அடுத்தவங்க சொல்கிறத விட நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம ஏனோ தோணமோ இருக்கிறத விட நேராக வந்து பார்க்கணும், உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். அடுத்தவங்க சொல்கிறது 10% எடுத்துக்கிட்டா கூட நம்ம சொல்கிறது 90% நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து பார்த்துருக்கணும். பார்த்தா தான் உண்மை பொய் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் ஐயாவோட இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஐயாவுக்கு வந்து ஒரு கடவுள் பாக்கியமாக வந்து புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு வந்து நினைக்கிறேங்க. உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு ஒரு கிளைசல் அடித்தாலே களைக்கொல்லி அடித்து ஒரு பில்லுக்கு அடித்தா கூட கேன்சர் வருதுங்கிறான். சென்ட்ரலில் நிப்பாட்டினாங்க அந்த மருந்தை. ரிட்டன் திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஐயா சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு ஆரோக்கியத்துக்காக இந்த எண்ணெய் அடிங்க, நீங்கள் ஆயில் மகசூல் ஈல்டு எடுக்கலாம், சம்பாதிக்கலாங்கிறாரு. நான் இப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன், ஐயா நீங்கள் வந்து வருமானத்துக்காக வந்து சொல்ல வரலிங்க, மனுஷனுக்கு ஆரோக்கியத்தையும் சேர்த்தைங்க வந்து கொடுத்துக்கிட்டுறீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். நம்ம சாப்பிட்ற உணவுக்கு பயிரினுக்கள் எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு ஐயா வந்து. அப்படிங்கும்போது நம்ம தென்னை, மாமரம், வாழை எல்லாமே கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்ற பொருள் அனைத்து பொருளுமே கெமிக்கல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண நம்ம உடம்பு சேர்ந்து வியாதி வந்துக்கிட்டதுனால ஆயில் வந்து குறைவாக இருக்கிறது காரணம் வந்து அதான் வந்து கடவுளுடைய அணுக்கருக்கம் இல்லாமல் இந்த இடத்த வந்து சேரவும் முடியாது யாராலையும் வந்து. இல்லைன்னா இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? ஒரு யூடியூப்பில் எல்லா நிறுவனங்களும் தனித்தனியாக வந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு நிறுவனத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்துருக்கீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இங்கே வந்து இதனுடைய எண்ணெய் ரிசல்ட் வந்து இன்னொரு ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளிலிருந்து நம்ம உற்பத்தி பொருளிலிருந்து அதே திரும்ப வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சோளத்து கூட சொல்லியிருக்காரு ஐயா வந்து, இந்த சோளத்தில் எண்ணெய் ஆக்கி நான் இந்த மகசூல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 2 மண் வளமும் அதிகரிக்கும். மண்ணில் இருக்க கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த மண்புழுகள், நான் சின்ன பையனாக இருக்கும்போது உழவு ஓட்டியிருக்கேன் மாட்டால், மண்வெளி பாம்பு கிடக்கும். இப்போ யாருக்காவது மண்வெளி பாம்பு இருந்திருக்குதா? நாக்கு பூச்சி இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். காரணம் என்னன்னா நம்ம மருந்து அடிச்சதுனால ஒரு விளைவு தான். நீங்கள் எண்ணெய் அடிங்க, மண்ணு தரமும் மாறும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், ஆயிலும் நீடிக்கும், நமக்கு பொருளாதாரமும் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது ஏனோ தோணுமோ, இது வந்து நினைக்கவே நினைக்காதீங்க, முடிவு பண்ணி பாருங்கள். அவங்களும்
அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் என்னென்னு தெரிஞ்சிக்க முடியும். இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விஷயம் வந்து நான் வந்து அனுபவித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அதான் சொன்னேன், நான் ஐயாட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அதேமாதிரி இந்த உப்பு கூட ஐயா சொல்லி போன மாதமே சொன்னாங்க, ஆர்டர் கொடுத்துருக்கேன். உப்பு ரிசல்ட்டை கூட கொடுக்கறதுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு உதவிகள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க மாதிரி, விவசாயிகள் நல்லா இருக்கணும், ஏன் இப்படியே இருக்கிறீங்க மாறாமல் இருக்கிறீங்க, யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கலைங்க. அதான் உண்மையான விஷயம். யாருமே சொல்லிக் கொடுக்கல. உலகத்திலே விவசாயத்துக்கு வந்து சொல்லி கொடுத்து காலையிலையும் மதியானம் சாப்பாடு போட்டு கார் வச்சுட்டு வந்து மரியாதையோடு அழைச்சிட்டு வந்து கொண்டாந்து உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற எந்த நிறுவனமோ ஒரு நிறுவனம் இருக்குன்னு கை தூக்குங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம், யார்ட்டா இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையில கடவுள் நினைங்க. எந்த கம்பெனி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை மகசூல் வரணும். அவங்க என்ன பண்ணுறாங்க தேவையில்லை. ஆரோக்கியமாக இருக்கணும், கனமாக சம்பாதிக்கணும், ஆயுள் நீடிக்கணும், நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள்.